மிட்ஸ் பிளானிங்கில் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன். அன்அகாடமியில் ஒரு 5 இயர்ஸாக கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். டிஎன்பிஎஸ்சி கோச்சிங்கில் எனக்கு ஒரு 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ வந்து அன்அகாடமியில் ப்ளஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அன்அகாடமியில் நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஃபஸ்ட்டு போயிட்டு அன்அகாடமி லேர்னர் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி உங்களோட கோலை செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரீ கிளாஸஸ், ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்கும், அதை அட்டென்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு பெய்டு பேட்ச். ஸோ அந்த பெய்டு பேட்ச் வந்து உங்களுக்கு சிலபஸ் கவரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த எக்ஸாம் எழுதுறீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு அப்படின்னாலும் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ என்ன ஆஃபர் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் கெட் 40% டிஸ்கவுண்ட் ஆன் அன்அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஏப்ரல் 30 வரைக்கும் இந்த இது இருக்குது. அண்ட் பை 6 months சப்ஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் 6 months ஃப்ரீ. ஸோ 6 months எடுத்திங்கன்னா இன்னொரு 6 months உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸ்ட்ராவாக. ஸோ அப்போ 1 year சப்ஸ்கிரிப்ஷன் ஜஸ்ட் ஃபார் 6 monthsக்கு நீங்கள் எடுத்துக்க முடியும். 3966 பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 year சப்ஸ்கிரிப்ஷன் ஜஸ்ட் ஃபார் நியர்லி 4000க்கு நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். இது எப்படி அவைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரெஃபரல் கோடான திவ்யா ஜே லைவ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட்டை அவைல் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதன் மூலமாக ப்ளஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவோட இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணி அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ப்ளஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் உங்களுக்கு டெஸ்ட்டும் உங்களுக்கு இலவசமாக கிடைக்குது. டெஸ்ட் சீரீஸும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷனல் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் பிஒய்க்யூ டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே வந்து இதில் அடிஷ்னலாக வரும். உங்களுக்கு ப்ளஸில் ஜாயின் பண்ண வேண்டாம், எனக்கு டெஸ்ட் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் அன்அகாடமி லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த அன்அகாடமி லைட் ஆப்ஷனில் நீங்கள் 6 months சப்ஸ்கிரிப்ஷன் ஜஸ்ட் ஃபார் 199 rupeesக்கு எடுத்துக்க முடியும். வெறும் டெஸ்ட் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அந்த சப்ஸ்கிரிப்ஷனில். சரிங்களா? ஸோ அதுலேயுமே என்னோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணும்போது திவ்யா ஜே லைவ் அப்படின்னு என்னோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வந்து காத்துட்ருக்கு. மறக்காமல் வந்து அன்அகாடமி லேர்னர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய ரெஃபரல் கோடான திவ்யா ஜே லைவை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முவான் g2 எக்ஸ்பெரிமெண்ட் அதுதான் வந்து இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ முவான் g2 எக்ஸ்பெரிமெண்ட் சேலஞ்சிங் நோன் லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். சரியா? ஸோ இந்த முவான் g2னா என்ன, அண்ட் இந்த ஃபிசிக்ஸில் இந்த முவான் g2க்கான இடம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நியூலி பப்ளிஷ்ட் ரிசல்ட் ஆன் ஆஃப் அன் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பெரிமெண்ட் முவான் g2 அப்படிங்கிறது வந்து it suggests the possibility of new physics governing the laws of nature. சரியா? ஸோ நம்மளுடைய இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் இந்த நேச்சரில் வந்து இயற்கையில் புதுசாக வந்து ஒரு தியரியை காத்திருக்கிறது தான் இந்த பார்ட்டிக்கல் முவான் g2 அப்படின்ற இந்த பார்ட்டிக்கல். ஸோ அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, it is nothing but subatommic particle. ஓகே, இது வந்து ஒரு துணை அணு துகள். ஓகே, சபடமிக் பார்ட்டிக்கல் முவான் அப்படிங்கிறது. So the results of the experiment do not match the predictions of the standard model. Standard modelனு சொல்கிறது வந்து பல காலத்துக்கு முன்னாடியே இந்த இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி சபடமிக் பார்ட்டிகல்ஸோடைய நேச்சர் எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் அதுக்கு முரண்பாடாக இப்போ வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. So standard model is that on which all the particle physics is based. So the result instead reconfirm a discrepancy that had been detected in an experiment 20 years previously. ஓகே, ஸோ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இப்போ ரீசெண்டாக கண்டறியப்பட்ட அந்த இதில் வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஒரு முரண்பாடை இந்த முடிவுகள் வந்து உறுதிப்படுத்துது. சரியா? ஸோ அப்போ நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் மாடல்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன? ஓகே, ஸ்டாண்டர்ட் மாடல் இஸ் a theory that predicts the behavior of the building blocks of the universe. ஸோ நம்மள இருக்கக்கூடிய அந்த பேரண்டம்னு சொல்லக்கூடிய அந்த யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த யூனிவர்ஸில் என்னென்ன யூனிவர்ஸுங்கிறது எதால் ஆனது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தியரி அதுதான் ஸ்டாண்டர்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இட் லேஸ் அவுட் த ரூல்ஸ் ஃபார் 6 types of quarks. ஓகே, ஸோ வந்து என்னென்னலாம் இருக்குது இந்த அட்டாமிக் பார்ட்டிகல்னு சொல்லக்கூடிய அந்த 6 type of quarks பார்ட்டிகல் இருக்குது, 6 leptons, Higgs boson பார்ட்டிகல் இருக்குது, 3 fundamental forces இருக்குது, and how the subatomic particles behave under the influence of the electromagnetic force. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஸ்டாண்டர்ட் மாடலில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த லெப்டான் பற்றி, ஹிக்ஸ் போசான் பற்றி, அண்ட் இந்த ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் பற்றி, அண்ட் சபடமிக் பார்ட்டிகல் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஸ்டாண்டர்ட் மாடலே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த லெப்டான் 6 லெப்டான்கள்னு பார்த்தோம் இல்லையா, அந்த லெப்டானில் ஒரு லெப்டான் தான் இந்த முவான் அப்படிங்கிறது. இந்த முவான் இஸ் ஒன் ஆஃப் த லெப்டான்ஸ். ஸோ இட் இஸ் சிமிலர் டு த எலக்ட்ரான் பட் 200 times larger. ஓகே, ஸோ எலக்ட்ரான் மாதிரியே தான் அதுவும் 200 மடங்கு பெருசு. And it is much more unstable and surviving for a fraction of second.
ஓகே, ஒரு செகண்டே இவ்வளோதான். ஸோ அந்த செகண்டு கூட அதால் தாக்கு பிடிக்க முடியாது, உடனே அது வந்து நிலையில்லாததாக அது வந்து மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கும். வாட் இஸ் த Muon g2 எக்ஸ்பெரிமெண்ட்? ஸோ g2 அப்படின்னு சொல்கிறது வந்து g-2ன்னு சொல்லணும். Okay, g-2. So the experiment called Muon g-2 was conducted at the US Department of Energy Fermi National Accelerator Laboratory. So Fermi Lab அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. It measured a quantity related to the muon. So this followed up a previous experiment at Brookhaven National Laboratory under the US Department of Energy. ஓகே, ஸோ இது வந்து இந்த ஃபெர்மி லேபில் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து US டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அவங்க இதில் Brookhaven நேஷனல் லெபார்ட்டரியில் பண்ணாங்க. ஸோ 2001 இந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, the Brookhaven experiment came up with results that did not identically match the predictions by the standard model. ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இது பண்ணுச்சு, அதை உறுதிப்படுத்துகிற விதமாக இப்போ வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ 2001 இந்த லேபில் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு விஷயம் வந்து ஸ்டாண்டர்ட் மாடலோட ஒத்து போகல அப்படின்னு அப்பயே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த Muon g-2 எக்ஸ்பெரிமெண்ட் மெஷர்ட் திஸ் குவான்டிட்டி வித் கிரேட்டர் அக்யூரசி. இப்போ பண்ண இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இந்த பிரச்சனைன்றதை முன்னாடி 20 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சோம், அது எவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது. இட் sought to find out whether the discrepancy would persist or whether the new results would be closer to the predictions. சரியா? ஸோ இந்த முரண்பாடு வந்து இதே மாதிரி தான் இருக்குமா அப்படிங்கிறத அது வந்து உறுதிப்படுத்துச்சு. As it turned out, there was a discrepancy again, although smaller. ஓகே, அதே மாதிரி நிறைய முரண்பாடு அதில் ஏற்பட்டுச்சு. What was the quantity measured here? இந்த Muon g2 எக்ஸ்பெரிமெண்ட்ல எந்த அளவு அளவிடுறாங்க? ஓகே, ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் த g ஃபேக்டர், g-2 அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த g ஃபேக்டர் அப்படிங்கிறது இட் இஸ் அ மெஷர் that derives from the magnetic property of the muon. ஓகே, muonங்கிறது ஒரு சபடமிக் பார்ட்டிகல், அதுக்கான ஒரு மேக்னெட்டிக் பண்பு இருக்கு, காந்த பண்பு இருக்குது. as the muon is unstable, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட தாக்கு பிடிக்காதுன்னு பார்த்தோம். scientists study this effect it leaves behind on its surroundings. சரியா? ஸோ இந்த தாக்கு பிடிக்க முடியாத அந்த முவான் அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்ஸில் என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும்னு ஆய்வு மேற்கொள்கிறாங்க. அண்ட் மியூன்ஸ் ஆக்ட் ஆஸ் இஃப் தே ஹேவ் அ டைனி இன்டர்னல் மேக்னெட். ஓகே, ஸோ வந்து அது எப்படின்னு உள்ளார மேக்னெட் இருக்க மாதிரியே அது செயல்படுது. இன் அ ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் த டைரக்ஷன் ஆஃப் திஸ் மேக்னெட் வாபிள்ஸ் ஜஸ்ட் லைக் த ஆக்சஸ் ஆஃப் அ ஸ்பின்னிங் டாப். ஒரு நல்ல ஒரு பெரிய மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த இது வந்து இப்படி உள்ளார மேக்னெட் இருந்தால் எப்படி வந்து வாபிள் ஆகுமோ அதே மாதிரி இந்த இது வந்து வாபிள் ஆகுது. ஸோ த ரேட் அட் விச் த muon wobbles is described as the g factor. எவ்வளவு வந்து அது அந்த இப்படி ஆடுதோ அதை தான் வந்து g factor மூலமாக அளக்குறாங்க. and this value is known to close to be 2. ஓகே, 2ஓட பக்கத்தில் இருக்கு. ஸோ scientists measure the deviation from 2 and hence the name g-2. ஓகே, ஸோ வந்து ஜியிலேருந்து எவ்வளவு தள்ளி போகுதுன்றதை பார்க்குறாங்க, அதனால தான் அதுக்கு பேர் g-2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த g ஃபேக்டர் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் மாடலில் ஆல்ரெடி கணக்கிடப்பட்ட ஒரு காரணி. சரியா? g ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் இந்த g2 எக்ஸ்பெரிமெண்ட் scientists measured it with high precision instruments. சரியா? ஸோ வந்து g2 பரிசோதனையில் விஞ்ஞானிகள் அதை உயர் துல்லியமான கருவிகள் மூலம் அதை வந்து இப்போ பண்ண அந்த g-2 எக்ஸ்பெரிமெண்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க. generated muons and got them to circulate in a large magnet. ஓகே, ஸோ அந்த ஃபுல்லாக இது பண்ணுறாங்க. ஸோ the muons also interacted with the quantum form of subatomic particles popping in and out of existence. ஓகே, ஸோ வந்து இந்த மியூவான்ஸ் என்ன பண்ணுது, ஆல்ரெடி அது மேக்னெட் மாதிரி செயல்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் இந்த g-2 எக்ஸ்பெரிமெண்ட்டில் மியூவான் கிரியேட் பண்ணுறாங்க அண்ட் காட் தெம் டு சர்க்குலேட் இன் அ லார்ஜ் மேக்னெட். ஓகே, மியூவானை உருவாக்கி அது ஒரு பெரிய காந்தத்தில் இப்படி சுத்த வைக்கிறாங்க. ஸோ தி மியூவான்ஸ் ஆல்சோ இன்ட்ராக்டட் வித் த குவாண்டம் ஃபார்ம் ஆஃப் சபடமிக் பார்ட்டிகல்ஸ். ஓகே, அங்கே சபடமிக் பார்ட்டிகளோடு இன்ட்ராக்ட் பண்ணுது, பாப்பிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ தீஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் அஃபெக்ட் த வேல்யூ ஆஃப் g ஃபேக்டர், causing the muons to wobble slightly faster or slightly lower. ஓகே, யூஸ்வலாக இருக்கக்கூடிய அந்த g ஃபேக்டரில் இருந்து டீவியேட் ஆகிறத அவங்களால பார்க்க முடியுது. அண்ட் வாட் டு த ரீசன்ட் ஃபைண்டிங்ஸ் மீன்? The results, while diverging from the standard model prediction, strongly agree with the Brookhaven results. Okay, so 2001 நடந்த இந்த Brookhaven results ஓட இந்த results வந்து ஒத்து போகுது. Results from Brookhaven and new Fermi lab hint at the existence of unknown interactions between the muon and the magnetic field. These are the interactions that could possibly involve new particles or forces.
புதிய துகள்கள் சக்திகளை உள்ளடக்கக்கூடியதாக இது இருக்குது. To claim a discovery, scientists require results that diverge from the standard model by 5 standard deviations. Okay, so வந்து இந்த deviation வந்து 5 இது விலகல்களாக இருக்கு பண்ணணும். அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும்னா 5 points வந்து deviate ஆகணும். Okay, so to claim a discovery, the scientists require results that diverge from the standard model by 5 standard deviations. ஆனால் இது ரெண்டு தான் டிவேட் ஆகுது. So these are the interactions that could possibly involve new particles. So இது வந்து இன்னொரு பார்ட்டிகல் அதில் இருக்கும். So the combined results from the Fermi lab and Brookhaven diverge by 4.2 standard deviations. சரியா 5 இருக்கணும், ஆனால் 4.2 standard deviations தான் இருக்குது. While this may not be enough, it is very unlikely to be a fluke. In all, this is strong evidence that the muon is sensitive to something that is not in our best theory. So அந்த muon வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதோ ஒன்று காரணமாக இருக்குது. ஸோ the result thus suggests that there are forms of matter and energy vital to the nature and evolution of the cosmos that are not yet known to science. Okay, ஸோ நம்மளுக்கு தெரியாத அந்த சயின்ஸுக்கு தெரியாத ஒன்று அந்த பார்ட்டிக்கல் வந்து அதில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ the physics now known could alone not explain the results measured. இப்போ இருக்கிறத வச்சு எதனால் இந்த மாதிரி அந்த இது muon ஆக்ட் பண்ணுதுன்னு நம்மளால பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதில் பாருங்க, இந்த muon g-2 experiment has been looking for virtual particles by measuring how muons wobble in a magnetic field. Okay, magnetic fieldல இந்த muons எப்படி ஆடுதுன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. The protons from the Fermi lab accelerator hit a target. Okay, இந்த proton என்ன பண்ணுது, இந்த டார்கெட்டை போய் ஹிட் பண்ணுது, creating pions. ஸோ இந்த டார்கெட்டை ஹிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ப்ரோட்டான் வந்து பியான்ஸாக மாறுது. சம் ஆஃப் தீஸ் பியான்ஸ் decay to muons. சரியா, ஸோ இதுங்க தான் வந்து இந்த மாதிரி muonsஆக மாறுது. ஸோ the pions travel around a delivery ring. இது வரையா ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. The pions circle until almost all have decayed into the muons. ஸோ இந்த ரவுண்ட் எல்லாமே ட்ரையாங்கிளாக மாறதுக்கு சுற்றிட்டு இருக்கு. ஸோ muons speed around the second ring with a donut shaped magnetic field. ஸோ இந்த மாதிரி ஸ்பீட் ஆகி போகுது. Muon act like tiny magnets spinning on an axis like tops. As they circulate, they spin axis tilts or the precesses in a way that relates to their magnetic moment. So measuring the muons spin direction combined with the precise measurement of the ring's magnetic field reveals the muons anomalous magnetic moment, the part caused by the interaction with the virtual particles. So in the muons வந்து மேக்னெட் மாதிரி வாபிள் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து அந்த இடத்துலயே வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருக்குது. இந்த ஆட்டம் எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சம் அதர் வர்ச்சுவல் பார்ட்டிக்கல். வேறு ஏதோ ஒரு பார்ட்டிக்கல், இது வரைக்கும் கண்டுபிடிக்காத பார்ட்டிக்கல் அதை அஃபெக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு வாப்லிங் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதான் அந்த muon g-2 நியூ ஃபிசிக்ஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து அதில் இருக்குதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த muon அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரான் மாதிரியே தான், ஆனால் எலக்ட்ரானை விட 200 மடங்கு பெருசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா, ஸோ அது வந்து லெப்டான்களில் ஒன்று. ஸ்டாண்டர்ட் மாடலில் வந்து அது ஒத்து போகலை. ஆல்ரெடி வந்து இந்த Brookhaven எக்ஸ்பெரிமெண்ட் 2001 பண்ணாங்க. அதை உறுதிப்படுத்துகிற விதமாக இந்த Fermi lab எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த behavior of muon is because of some other subatomic particle அப்படின்னும் பார்த்தோம். சரிங்களா, ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது muon g-2 எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் கண்டிப்பாக ப்ளஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களோட கனவை நனவாக்குங்க.